வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாட்டின் எதிரொலியாக உணவகங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுத்து வருகின்றன. சில உணவகங்கள் இன்னும் 3 நாட்களுக்கு தங்களிடம் சிலிண்டர் இருப்பு இருப்பதாகவும் அதற்கு பிறகு உணவகங்கள் மூடப்படும் என்று அறிவித்திருக்கின்றன. கோவையை பொறுத்தவரை உணவு வகைகளை குறைத்திருக்கின்றன உணவகங்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், கோவையை பொறுத்தவரைக்கும் உணவு வகைகளை குறைத்து சில நாட்கள் சமாளிக்கலாம் என்று உணவகங்கள் முடிவெடுத்திருக்கின்றன. என்ன விவரம்? பூங்குழலி, கோவை மாநகரில் ஆயிரக்கணக்கான உணவகங்கள் இருக்கிறது. அன்னபூர்ணா போன்ற பெரிய உணவகங்கள் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லக்கூடிய உணவகங்கள் வரை, சிறிய உணவகங்கள் வரைக்கும் என ஆயிரக்கணக்கான உணவகங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த எண்ணெய் இறக்குமதியில் சிக்கல் ஏற்பட்டுள்ள இருக்கும் நிலையில் இந்திய ஆயில் நிறுவனம் மாற்று எரிபொருளை செய்து கொள்ளுமாறு வணிக மற்றும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. இந்நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அதற்கான அந்த தட்டுப்பாடுகள், விலையேற்றம் போன்ற பாதிப்புகளை கோவையில் மாநகரில் இருக்கக்கூடிய உணவகங்கள் சந்தித்த ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. பல்வேறு உணவக உரிமையாளர்களை நாம் சந்தித்து பேச முடிந்தது. சிலிண்டர்களுடைய விலை உயர்ந்திருக்கிறது. அதே போல நாளை முதல் அந்த சிலிண்டர்கள் கிடைப்பதில் சிரமம் இருக்கும் எனவும் அவர்கள் விநியோகஸ்தர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தட்டுப்பாடு, விலையேற்றம் உணவகங்களை நடத்துவதில் சிக்கலை ஏற்படுத்தும் என உணவக உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நம்முடைய ஒரு உணவகத்தைச் சேர்ந்த உரிமையாளர் மதியழகன் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சொல்லுங்க, இப்போ வழக்கமாக உங்களுக்கு சிலிண்டர் கிடைப்பதில் இன்றைக்கு என்ன தட்டுப்பாடு இருக்கு? விலை உயர்வு என்ன பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது? நேற்று சிலிண்டர் நேற்று வரைக்கும் 2000 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு சிலிண்டர் கிடைக்கல. 2800 சொல்கிறாங்க. காலேருந்து வெயிட் பண்ணிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் சிலிண்டர் கிடைக்கல. கேட்டால் அவர் டீலருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா, நான் இன்னும் எங்களுக்கு ஸ்டாக் இல்லை, தரல அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. அவங்க கொடுத்தா தான் எனக்கு கடையை நடத்த முடியும், அந்த கண்டிஷனில் இருக்குது. நேற்று வரைக்கும் 2000 கொடுத்து இன்றைக்கி 2800 சொல்கிறாங்க. 2800 சிலிண்டர் கிடைக்கல. வந்தால் தான் சிலிண்டர் கடை நடத்திருக்கேன். இதே இந்த கிடைக்காதனால, விலையேற்றத்தினால எது மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு? பொருள் வியாபாரம் பண்ண முடியாது. வந்தால் கிடைச்சாதே அதோட இதே நான் தொழில் பண்ண முடியும், அந்த சூழ்நிலை இருக்குது. சமைப்பீங்க, குறைக்கிறதுக்கு வாய்ப்பு, உணவுகளை குறைச்சி நீங்கள் சமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, உணவு குறைக்கிறதுக்கு வேலை இது இருந்தால் தான் அடுப்பு இருந்து வேலை தொழில் பண்ண முடியும், அந்த கண்டிஷனில் இருக்கணும். சிலிண்டர்கள் இன்றைக்கு தட்டுப்பாடு இருப்பதாக உணவு உரிமையாளர்கள் மதியழகன் தெரிவித்திருக்கிறார். விலையும் உயர்ந்திருக்கிறது. தொழிலாளர்களுக்கு சம்பளம், இது போன்ற விஷயங்களும் இதில் இருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. விலை அதிகமாக உயரும் பட்சத்தில், சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்கும் பட்சத்தில் உணவகத்தை நடத்த முடியாத ஒரு சூழலும் நிலவும் என உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். பூங்கொழி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுதீஷ்.